ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதாவது சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்கள் மன சோர்வோடு இருக்கிறீங்க, வெளியில் சோர்வை காமிக்கலை, உள்ளுக்குள்ளே சோர்ந்து போய் இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் மனசுக்குள்ளே சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்வு எல்லா மனிதரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. ஆபிரகாம் அவர் சோர்ந்து போனது பைபிளில் இருக்குது. மோசே அவ்வளோ பெரிய தெய்வ மனிதரே சோர்ந்து போனார். எலியா அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியே சோர்ந்து போனார். எல்லாருமே அந்த வழியாக கடந்து போயிருக்கிறாங்க. நானும் நிறைய நேரம் சோர்ந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் போதும் ஆண்டவரே, இனிமேல் ஊழியம் செய்தெல்லாம் போதும், அந்த அளவுக்கு நான் சொல்கிற அளவுக்கு சோர்ந்து போன சமயம்லாம் என் வாழ்க்கையில் வந்திருக்குது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நிலைநிற்க காரணம் என்ன தெரியுமா? சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். நான் அந்த சோர்ந்து போகிற சமயத்தில் என் பக்கத்தில் வந்து சொல்லுவார், மகனை பயப்படாத, சோர்ந்து போகாத, யார் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன எழுதுனா என்ன, யார் உனக்கு விரோதமாக எழும்பினா என்ன, நான் இருக்கல உனக்கு, நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், நான் உன்னை அறிந்த தேவன். எதுக்கு சோர்ந்து போனேன்? மனிதர்கள் தானே சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் கூட இருக்கிறேன். இப்படிலாம் என்னை தைரியப்படுத்தினதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். சோர்ந்து போக விடவே மாட்டார். நீங்கள் சோர்ந்து போனதுனால தான் உங்களோட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போயிட்டியா? நான் உனக்கு பலன் தாரேன், நான் உனக்கு தைரியப்படுத்துகிறேன், நான் கூட இருக்கிறேன், என் கையை பிடிச்சிக்க, என் கையை பிடிச்சி நட, என் கூட நட, நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது, ஒன்றும் உன்னை அழிச்சிட முடியாது, நான் உன்னை கூட இருக்கிறேன்னு பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். எதை நினச்சி சோர்ந்து போனீங்களோ அதில் அற்புதம் நடக்கும். எது உங்களுக்கு மன மடிவை உண்டாக்குதோ அதில் ஒரு அற்புத மாற்றம் இன்றைக்கு உண்டாகும்.